மறக்காம நிலக்கடலை ஊற வச்சுட்டு. ஆமாம், நிலக்கடலை வந்து இன்னைக்கு ஊற வச்சு வேக வச்சு வச்சுருக்கேன். இதுதான் ஸ்நாக்ஸுக்கு இன்னைக்கு. அப்புறம் மதியம் லஞ்சுக்கு வந்து சாப்பாடு வச்சுருக்கேன் எப்பவும் போல். அதுக்கப்புறம் வெண்டைக்காய் இருந்துச்சு, வெண்டைக்காய் போட்டு காரக்குழம்பு மாதிரி வந்து வச்சுருக்கேன். அப்புறம் அப்பளம் பொரிச்சு வச்சுருக்கேன். எப்போதும் போல் நம்ம வீட்டில் தயிர் இருக்கும், அதனால் வந்து தயிரும் வச்சுருக்கேன். இது வந்து மதியம் லஞ்சுக்கு. காலையில் டிஃபனுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழைய சாதம். கொஞ்சம் வெயிலும் அதிகமாகிடுச்சு, அதனால் வந்து பழைய சாதம் தான் வச்சுருக்கேன். சாப்பாடெல்லாம் லஞ்சில் எடுத்து வைக்கணும் டிஃபனில். இது வந்து நம்ம வீட்டில் 2 நாள் செய்த மாதிரி பூத்த பூவு. பாப்பாவும் ஸ்கூல் கிளம்பிட்டா, அவளுக்கும் கொஞ்சம் கட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு. லஞ்செல்லாம் எடுத்து வைக்க பேக்கோட ரெடியாக நின்றுட்டா. அதுக்கப்புறம் ஒரு சின்ன டிப்ஸு சரிங்க. நான் புளி தட்டினேன் இல்லையா, அதில் வந்து நான் ஒரு வேல் மோதிரம் மாதிரி போட்டிருப்பேன். அது வந்து நான் புளி தட்டினதில் வந்து லைட்டாக பெண்டான மாதிரி இருக்குது. இந்த மாதிரி மோதிரம் ரிங் வந்து பெண்டான மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம கடையில் கொடுத்து பெண்ட் பண்ணுவோம். அதுக்கு பதிலாக மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இது வந்து ஐலைனர், லாக்மேயோட ஐலைனர். இதில் இந்த கேப் இருக்கு இல்லையா, இதில் வந்து இந்த மோதிரத்தை இப்படி இன்செர்ட் பண்ணி இப்படி நல்லா சுற்றினோம் அப்படின்னா அந்த வளைவெல்லாம் போய் நல்லா ரவுண்ட் ஷேப் வந்து நமக்கு கிடைக்கும். இங்கே பாருங்கள், நல்லா ரவுண்ட் ஷேப்பாக வந்து கிடைக்கிது. இது என்னோடய ஃபிங்கர் சைஸுக்கு இது கரெக்டாக இருக்குது, அதனால் நான் இதை யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.